கருணக்கிழங்கு காரக்குழம்பு. கருணக்கிழங்கு அப்படிங்கிறது நம்ம மதுரையிலலாம் பிடிகருணைன்னு சொல்லுவோம். மெட்ராஸில் கருணக்கிழங்குனா யாம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய சேனக்கிழங்கு தான். இங்கே இதை காரக்கருணைன்னு சொல்லுவாங்க. இது கருணக்கிழங்கு பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீடுகளெல்லாம் கருணக்கிழங்கை மசித்து இது மாதிரி நல்லா புளி விட்டு உப்பு காரம் சேர்த்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி போட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு நல்லது. அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அதாவது ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா இதே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சிறுகீரை இல்லை, அரைக்கீரை. இந்த கீரைக்கு எல்லா ஊர்லேயும் அரைக்கீரைன்னு தான் பேர். அரைக்கீரை கூட்டு. எங்கள் வீட்டில் அவங்க மசியலை சாப்பிட மாட்டாங்க, அதனால் எனக்கு மட்டும் மசியல். உலக்குக்குள்ளே கிழக்கு மேற்கு பார்க்குற மாதிரி 2 பேர் இருக்கக்கூடிய தனத்தில் எனக்கு மசியல், அவருக்கு கூட்டு. இது கருணக்கிழங்கு மசியல்.